Good morning and all. Today we discuss about Unit 23, the visual communication. அதாவது காட்சி தொடர்பு அழகு 23ல் காட்சி தொடர்பு. In general, wherever we think of computers, the thing that come out mind is computer, the screen, keyboard, mouse and the CPU. We learn about computers and parts of computer as continuously part in standard 6. Apart from the software and hardware also plays vital role in the working of computer. சரியா? So now the shall we learn the how to operate the computer. ஸோ பொதுவாக நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கணினி என்றால் நம்மளுக்கு கணினி திரை, விசைப்பலகை, சுட்டி, இந்த மைய செயலகம் போன்ற மட்டுமே நினைவுக்கு வரும் இல்லையா? அதாவது நம்மளுக்கு அந்த விசைப்பலகை, சுட்டி இல்லையா, மைய செயலகம் போன்ற மட்டும் நினைவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. கணினியின் பாகங்கள் போன்ற கணினியின் குறித்த அறிமுகத்தை மட்டுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அந்த அறிமுகம் பார்த்தோன்னா 6ஆம் வகுப்புலேருந்தே நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம். அவற்றை தவிர கணினியை இயக்குவதில் சில வன்பொருட்கள் மற்றும் மென்பொருட்கள் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் முக்கிய பங்காகின்றன. நம் தேவைகளுக்கு ஏற்ப எவ்வாறு கணினியை எவ்வாறு செயல்படுத்துவது அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The reason we prefer the computer is the speed and the ability to store data. How can we save the data and information in computer? We can save from folder which accumulated the multiple files or a single file. Let us understand the terminologies like file and folder before moving further. Okay. அதாவது கணினியை நம்ம நாடுவதற்கு காரணம் பார்த்தோன்னா அதனுடைய வேகமும் மற்றும் அதனுடைய சேமிப்பு திறன் தான் இல்லையா? இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் நம்ம பார்த்தோன்னா பயன்படுத்துறதுக்கு ஆசைப்படுறோம். அந்த கணினியில் எவ்வாறு நம்ம தகவலை சேமிப்பு வைப்பது, பல கோப்புகள் உள்ளடக்கிய அந்த கோப்பு தொகுப்பிலே அல்லது தனி கோப்பிலே நம்ம செய்திகளை சேமித்து வைக்கலாம். இதன் மூலம் நம்மளுக்கு கணினியின் கோப்பு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபைல். கோப்பு அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்க, இந்த ஃபைல். இதன் மூலம் கணினியின் கோப்பும் ஃபைல்ஸ் கோப்பு தொகுப்பும்னா நிறைய ஃபைல் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டர் மாதிரி வைப்போம் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு என்னது கோப்பு தொகுப்புன்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. முதன்மையானவை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபைல்னு வச்சுக்குவோம். இதெல்லாமே சேர்த்து ஒரு இதில் வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் என்னது, ஃபோல்டர். கோப்பு தொகுப்பு தனித்தனியாக இருந்தால் இதுக்கு கோப்பு, இது எல்லாமே ஒன்றா இருந்தால் கோப்பு தொகுப்பு. தனித்தனியாக இருந்தால் இது பார்த்தோன்னா ஃபைல்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே நிதிலே இது எல்லாமே ஒரே நிதியில் வச்சு சேவ் பண்ணிட்டு அது என்னது நம்மளுக்கு ஃபோல்டர். சரி, இப்போ ஃபைல் பாரு. The output we get from any application is commonly referred as file. Therefore, the application for the specific purpose determines in the nature of the files. அதாவது அது என்ன கோப்பு அப்படின்னா கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று அழைக்கப்படும். ஆகவே நாம் பயன்படுத்தும் செயலியின் தன்மையை கொண்டு கோப்பின் தன்மையை நம்ம அமைக்கலாம். எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோன்னா அந்த வேர்டு டாக்குமெண்ட் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபோல்டர் அப்படின்னா கோப்பு தொகுப்பு. ஃபோல்டர் இஸ் எ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தட் contains the multiple files. We can create files where the use need. For clear understanding, we can take the example of the books helps. And the books another help is in library. The individual book can be considered as a file and the whole set of book in another shelf can be another considered as another folders. When we click on the mouse, then the pop-up menu appears on the screen with multiple options. The select new option and secondary menu comes up with the another set of options. The select folder option is the menu. You can now save files in the newly created folders. Okay. அதாவது நம்மளுக்கு இந்த கோப்பு தொகுப்பு அப்படிங்கிறது, கோப்பு தொகுப்பு என்பது நம்மளுக்கு என்ன பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல கோப்புகள் உள்ளடக்கிய பெட்டகம் தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம் கோப்பு தொகுப்பு. அப்படின்னா பல கோப்புகள் உள்ளடக்கிய ஒரு பெட்டகம் தான் நம்மளுக்கு கோப்பு தொகுப்புன்னு பார்த்தோன்னா சொல்லுவோம்.
இல்லையா? ஓகே. இவற்றை நம்ம தேவைக்கேற்ப பயனை உருவாக்கி கொள்ள முடியும். இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்றால், நம்ம வீட்டில் உள்ள புத்தக அலமாரி பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகம் என்பது ஒரு கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகம் முழுவதையும் நம்மளுக்கு கொண்ட அலமாரி நம்மளுக்கு கோப்பு தொகுப்பு என்றும் எளிதில் நம்ம கூறிவிடலாம். சரி, இப்போ அந்த கோப்புகளை உருவாக்குவது எப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக சுட்டியின் வலதுபுற பெத்தானை அழுத்தியதும் கணினியத்தில் நியூ என்னன்னு சொல்லுவாங்க, நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வரும். அதில் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்திங்கன்னா வரும். அதை நம்ம சொடுக்கணும் அப்படின்னா புதிய கோப்பு தொகுப்பு நம்ம பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். இந்த கோப்பு தொகுப்பில் உள்ள நம்ம உருவாக்கிய கோப்புகள் நம்ம விரும்பியபடி நம்ம என்ன பண்ணலாம், சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாரு, அதுக்கடுத்தது the VS guide board to go to the unknown the places like that. When we on the computer, click on the start button at the left corner of the computer. It shows the list of all programs in the computer. Now select the required program and create the required files. சரி, அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் அந்த எப்படி நம்ம முன்பின் தெரியாத ஊர்களுக்கு செல்ல நம்ம என்னென்னு சொல்லுவோம், அங்கங்கே பார்த்திங்கன்னா வழிகாட்டு பலகைகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணினின்னு பார்த்திங்கன்னா உள்ள இயக்கம் தொடங்கியவுடன் இப்போ இடப்புறத்தின் கீழுள்ள ஸ்டார்ட் பட்டனை நம்ம கிளிக் செஞ்சோம் அப்படின்னா கணினியில் இருக்கக்கூடிய அனைத்து நிரல்களும் பட்டியலில் திரைகள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வரும். அதில் நம்மளுக்கு எது தேவையானதை நம்ம கொள்வதன் மூலம் அந்த நிரல்கள் தேவைக்கேற்ப கோப்புகளை நம்ம உருவாக்க முடியும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது பாரு, the more people we are using the Windows and Linux operating system in the computers, we can do the many activities like collect notes, draw and paints, creating animation, the spreadsheets, Word docs and PPT etc. அதிகமானவர்கள் பயன்படுத்தும் இயக்க மென்பொருள்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அண்டு பார்த்தீங்கன்னா என்னது லினக்ஸ். சரியா? இந்த லினக்ஸ் சரியா, குறிப்புகளை சேகரித்தல், படங்கள் வரைதல், அசைவூட்ட படங்கள் தயாரித்தல் போன்ற பல செயல்களை நம்ம தனித்தனியாக நம்மால் செய்ய இயலும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு அது. அதுக்கடுத்தது how can we create files? How can we create files? Okay, for example, if the computer operating on the Windows OS, we can collect our notes in the notepad application and draw the picture in the paint application. அதாவது இது நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க, சான்றாக நம்மளுக்கு விண்டோஸ் இயக்கத்தளம் உள்ள கணினியில் நம் குறிப்புகளை நம்ம சேகரிக்க வைக்க நோட் பேட் செயலியும் படங்கள் வரைய பெயிண்ட் என்னும் செயலியை நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? நோட் பேடு மற்றும் பெயிண்ட் அப்படிங்கிற செயலியை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதான் பாருங்க, பெயிண்ட் இருக்குங்க. அதுக்கடுத்து பாரு, as per in name we can type notes in the notepad and save the create files in a folder. Likewise, in the paint app we can draw and edit pictures. With this pictures, let us see in the how can we the create image generally animation and the graphics easily. சரியா? அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பெயருக்கு ஏற்றபடி நோட் பேடில் நம்மளுக்கு தேவையான குறிப்புகள் நம்ம தட்டுச்சு அதை டைப் பண்ண செய்வதன் மூலமாக நம்மளுக்கு உருவாக்கப்பட்ட அந்த கோப்புகள் கோப்பு ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ணலாம், சேமித்து வச்சுக்கலாம். இதுபோல் பெயிண்ட் அப்படி செயலில் ஒரு படத்தை நம்ம உருவாக்கணும்னா உருவாக்கிய படங்களை திருத்தம் செய்யவே நம்மளுக்கு இயலும். சரியா? ஒரு படம் இருக்குன்னா அந்த பெயிண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்குவோம். அல்லது உருவாக்கப்பட்ட திருத்தம் செயல் மூலம் இந்த படங்களை கொண்டு படத்தொகுப்பினை உருவாக்குவது பற்றியும் அசைவூட்ட படங்களை வரைகலைகள் படங்களை எளிமையாக உருவாக்குவது பற்றியும் தொடர்பான செயலியின் பயன்பாடுகளையினே காண்போம். அதுக்கடுத்து பாரு, பிக்சர்ஸ் அண்ட் ஆடியோ விஷுவல் கிவ்ஸ் த மோர் அண்டர்ஸ்டாண்டிங் தென் டீச்சிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் த பிளாக் போர்ட். சரி, ஒரு செய்தியை பேசியும் கரும்புகள் நம்ம எழுதியும் நமக்கு புரிய வைப்பதை விட நமக்கு அந்த காட்சி படங்கள் அந்த படத்தை மூலிமா என்ன பண்ணுறோம், ஒளி படங்களை காண்பித்தல் மூலம் நம்மளுக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம போர்டில் எழுதுறத விட ஒரு படத்தை நம்ம நேரடியாக ஆடியோ வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அதுக்கடுத்து பாரு,
The instead of the saying a story like the once upon a time there was a king, we can the understanding the concept easily by the seeing the video and also the registers firmly in the minds of the students. The device which help the explaining of the concept easily through the pictures is known as the visual communication device. For example, photos, audio, visuals, the drawing, animation, as this can be the created easily with the help of the computer. The cinema is a good example of visual communication devices. இப்போ நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும் கதையை விட ஒரு காணொலி காட்சி மூலியமாக எளிதாக நம்ம புரிய வைக்க விடுகிறது. மேலும் அக்காட்சி மனிதல் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு பதிஞ்சு நம்மளுக்கு இருக்குது. அவ்வாறு படங்கள் வழியாக குறிப்பிட்ட செய்தியை நமக்கு எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்க காட்சி தொடர்பு சாதனங்கள் இல்லையா அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆகும். உதாரணமாக நிழல் படங்கள், ஒளி படங்கள், வரைபடங்கள், அசைவட்டு படங்கள் போன்ற அனைத்துமே கணினியின் உதவியுடன் எளிதாக நாம் செய்ய முடியும். காட்சி தொடர்பு சாதனக்கு திரைப்படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாரு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ராட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஸ்க்ராட்ச் மென்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறோம். இன்ட்ரடக்ஷன். த ஸ்க்ராட்ச் இஸ் ஏ சாஃப்ட்வேர் used to create the animation, cartoons and games easily. The scratch on the other hand, it is a visual programming another language. It was the developed the Massachusetts Institute of Technology MIT media lab to the make the programming easier and more fun to learn. அதாவது நம்மளுக்கு அசைவூட்டல்களையும் கேலி சித்திரங்களையும் நம்மளுக்கு விளையாட்டுகளையும் எளிதில் உருவாக்க பயன்படும் ஒரு மென்பொருள் தான் நம்மளுக்கு இந்த ஸ்க்ராட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த நம்மளுக்கு இந்த மென்பொருள் தான் நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காட்சி நிரல் மொழி, விஷுவல் கம்யூனிகேஷன் விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ எம்ஐடி என்னது, எம்ஐடி அந்த மாசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்னும் பல்கலை தொழில்நுட்ப ஆய்வகம் என்று பார்த்தீங்கன்னா நிரல்கள் எளிதாகவும் வேடிக்கையாகவும் கற்க மண்ணும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அமைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ஸ்க்ராட்ச் த என்விரான்மெண்ட் ஃபோல்டர், தி ஸ்க்ராட்ச் எடிட்டர், த 3 மெயின் பார்ட்ஸ் ஸ்டேஜ், ஸ்பிரிட் அண்டு த ஸ்பிரிட் எடிட்டர். ஸ்டேஜ், ஸ்பிரிட் அண்டு ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸ்டேஜ் பாரு, ஸ்டேஜ் இஸ் த பிளாக் கிரவுண்ட் appearing when we open the scratch window. The black ground will most often be white. You can change the background color as you like. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்துரு இது பாருங்க, நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் சாளரத்தை திறக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும் பின்னணியை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதன் பின்னணி நிறம் எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கும். தேவைப்படும் பின்னணி நிறத்தை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரிட், த கேரக்டர்ஸ் ஆன் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்க்ராட்ச் விண்டோ இஸ் நோன் as ஸ்ப்ரிட். யூஸ்வலி the excerpt appears as a split when the scratch window is opened. The software provides the facilities to make the alternative in another split. சரி, அதாவது ஸ்ப்ரிட் ஸ்க்ராட்ச் சரளத்திற்கு பின்னணிக்கு மேலே உள்ள பகுதியில் கணினியின் என்னது மாந்தர்களை கேரக்டர்ஸ் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்ப்ரைட்டர்கள்னு சொல்லுவோம். ஸ்க்ராட்ச் சாரளத்தை திறக்கும் போது ஒரு பூனை ஸ்பைட்ராக காட்சியில் இருக்கும். இந்த ஸ்ப்ரைட்டை தேவைக்கேற்ப மாற்றும் வசதி இந்த மென்பொருள் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிட் எடிட்டர், கஸ்டம் எடிட்டர். வென் யூ எடிட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் யுவர் என்னது இந்த ஸ்ப்ரிட் என்னது பிக்சர்ஸ். சரி, யூ ஷுட் see the single window with a list the following the 3 the pennies, the stage the top left, the split list bottom left and the script tab right, which contains the black tab and the script area. The right pane also contains 2 additional tabs, customs and sounds. இல்லையா? அதாவது நம்மளுக்கு நிரல்களையும் இந்த இன்ஸ்பிரிட் படங்களையும் சரளத்தை நம்ம மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ராட்ச் மென்பொருளை திறந்தவுடன் 3 பிரிவுகளை உள்ளடக்கி ஒரு சரளம் நம்மளுக்கு புலப்படும். அது என்ன, இடப்புறம் மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பிரிவும், இடப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிட் பட்டியலும் நம்மளுக்கு பிரிவும், வலப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எடிட்டர் பிரிவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அந்த இது.
சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்னது நம்மளுக்கு எடிட்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது இல்லையா. அதுக்கடுத்து பாரு, இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டர் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் எப்படியா வேர் யூ பில்ட் என்னது ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெனு வேர் யூ சூசன் த கேட்டகரி ஆஃப் என்னது பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங் த ஸ்டேட்மெண்ட் டு எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the black என்னது platelet where you choose the black to use. அதாவது இந்த ஸ்கிரிப்ட் ஏரியா இங்கே நம்மளுக்கு என்னென்னு நிரல்கள் கட்டமைக்கப்படுகிறது. என்னென்னு சொல்லுவாங்க, நிரல்கள் என்னது கட்டமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பிளாக் பண்ணி இங்கேருந்து பிளாக்கு வகைமையை நம்மளுக்கு என்னது தேர்வு செய்ய முடியும். அதுக்கு பிளாக் பிளாட்லெட்டில் இங்கே பிளாக் வேலையை நம்மளுக்கு என்ன பண்ணலாம், தேர்வு செய்யலாம். அதுக்கடுத்து பாரு, when the customs tab is chosen to consume the editor is shown the outline the role. இப்போ ஆடை தத்தலை தேர்வு செய்தல் ஆடை திருத்தி புலப்படும் பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாரு, the movement and another loops click files new to create a new project and enter the project name. அதாவது அசைவட்டும் கணினி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அசைவட்டும் கணினின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபைல், நெக்ஸ்ட்டு நியூ அது தேர்வு செஞ்சுட்டு புதிய செயல் திட்டம் நம்மளுக்கு உருவாக்கும். அதுக்கப்புறம் பாரு, கிளிக் த மெனு ஸ்கிரிப்டு ஈவெண்ட்டு த ட்ராக் எ வென் எ க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு பிளாக் டு த ஸ்கிரிப்ட் ஏரியா யுவர் ஸ்கிரிப்ட் ஆர் த ஷுட் லுக் என்னது லுக் லைக் திஸ். அதாவது அந்த ஸ்கிரிப்ட் மெனுவில் நம்மளுக்கு ஈவெண்ட்டை தேர்வு செஞ்சுட்டு அப்போது சில கல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும். அதில் நம்மளுக்கு அந்த க்ரீன் ஃப்ளாக் நம்ம கிளிக் செஞ்சுட்டு அப்படின்னா அந்த பிளாக் ட்ராக் செய்து நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் பாரு, கிளிக் த மெனு அதில் வந்து ஸ்கிரிப்டு மோஷன் அதுக்கப்புறம் என்னது மெனு த ட்ராக் கோ டு த எக்ஸைஸ் வந்து 0வும் ஒய்யும் 0வில் வச்சு பிளாக் த ஸ்கிரிப்ட் ஏரியா அண்டு ஸ்னாப் இன் த டாப் ஆஃப் த பாட்டம் அண்ட் வென் த க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு பிளாக் யுவர் ஸ்கிரிப்ட் சவுண்ட் லுக் லைக் திஸ். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டில் மோஷனை தேர்வு செஞ்சுட்டு அதில் கோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் 0விலையும் ஒய்யிலையும் 0 என்ற பிளாக்கை ட்ராக் செய்து ஏற்கனவே நம்ம வைத்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஃப்ளாக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நடியில் சேர்க்கும். இவ்வாறு நமது ஸ்கிரிப்ட் ஏரியாவில் பின்வருமாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது add a move the 10 steps block of the button your the script and change in the 10 to என்னது 100 மூவ் 10 ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ஏற்கனவே நம்ம வந்து வச்சுருக்கும் போது 2 பிளாக்களுக்கு அடியில் சேர்க்கும். மேலும் மூவ் 10 ஸ்டெப்பு நம்ம வந்து 80 உள்ள 10 to 100 நாம் மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கிளிக் த க்ரீன் ஃப்ளாக் த டாப் ரைட் கார்னர் த ஸ்டேஜ் டு ரன் யுவர் ப்ரோக்ராம். இந்த நிரல்களை இயக்க வலப்புற பகுதியில் உள்ள பச்சை நிற கொடியை நம்மளுக்கு என்னது சொடுக்கணும். அது செஞ்சோன்னா அந்த என்ன ஆகுதுன்னா அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ஸ்டெப் நம்மளுக்கு மூவ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஆடிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆடிங் சவுண்டு கிளிக் த ஸ்கிரிப்ட் இன் த ஸ்பிட் லிஸ்ட் அண்ட் கிளிக் த சவுண்டு டேப்ஸ். சவுண்ட் டைப்பை தேர்வு செஞ்சுட்டு இப்போது தெரியும் இந்த ஸ்கிரிப்ட் லிஸ்ட்டில் இந்த ஸ்பிரிட்டை நம்மளுக்கு ஒன்று என்னது தேர்வு செய்யவும். அதுக்கப்புறம் ட்ரை த மியோ சவுண்ட் அண்ட் ஆல்ரெடி தேர் இஃப் யூ டோன்ட் லைக் கிளிக் த ஸ்பீக்கர் ஐகான் டு சூஸ் த டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஃப்ரம் த சவுண்டு லைப்ரரி. மியாவென்ற ஒலி கேட்கும் வேறு ஒலி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பீக்கர் ஐக்கானை தேர்வு செய்து அதில் அந்த சவுண்ட் லைப்ரரியில் இருக்கும் வெவ்வேறு ஒலிகளை நம்மளுக்கு பெறலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிக் த ஸ்பிரிட் டேப் அண்ட் ஃபைண்ட் த ப்ளே சவுண்ட் பிளாக் ஃப்ரம் த சவுண்ட் மெனு. Add this black to the when space keys pressed script. Select the sound you want from the drop down list. இந்த ஸ்கிரிப்ட் டேப்பில் நம்மளுக்கு சவுண்டு ப்ளே சவுண்டு பிளாக்கை நம்ம தேர்வு செஞ்சுட்டு அத்துடன் வென் யூ ஸ்பேஸை கீ ப்ரெஸ்டு பிளாக்கை சேர்க்கணும். அதுக்கடுத்து ரென் யுவர் ப்ரோக்ராம் நிரல்கள் நம்மளுக்கு என்னாகும் இயங்கும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாரு. த ப்ரோக்ராம் ஃபார் பிரிண்ட் த வேர்டு ஹலோ இன் த சவுண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட் இன் த ஸ்கிரிப்ட் ஆப்ஷன். ஹலோ என்ற சொல்லை ஒளியுடன் பதிவு செய்யும் நிரல்கள் நம்மளுக்கு எடுத்துக்காட்ட பார்ப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கிளிக் த ஈவெண்ட் இன் த ஸ்கிரிப்ட் ஆப்ஷன். இந்த ஸ்கிரிப்ட் டேப்பில் நம்மளுக்கு ஈவெண்ட் ஆப்ஷனை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் தேர்வு செய்யணும்.
என்ன பண்ணுறோம், ஈவெண்ட் ஆப்ஷனை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம தேர்வு செய்கிறோம். ஓகே, அதுக்கடுத்தது த ட்ரா அந்த க்ரீன் இது இருக்குல்லையா, டேப் டு த ஸ்கிரிப்ட் ஏரியா. அதாவது நம்மளுக்கு இந்த டேப்பை ஸ்கிரிப்ட் ஏரியாக்குள்ளே நம்மளுக்கு இழுத்து செலுத்திட்டு அதுக்கப்புறம் பாரு தேர்டு பார்த்தீங்கன்னா கிளிக் லுக் த ஸ்பிரிட் ஆப்ஷன் த ட்ரா சேஸ் டு த ஸ்கிரிப்ட் ஏரியா. அந்த ஸ்கிரிப்ட் ஆப்பில் அந்த லுக்ஸில் ஆப்ஷனில் தேர்வு செஞ்சுட்டு அதுக்குள்ளே சே அப்படிங்கிற அந்த பிளாக்கை நம்ம ஸ்கிரிப்ட் ஏரியாக்குள்ளே இழுத்து வைக்கணும். இழுத்து வச்சோடனே நான் டைப் பண்ணுறோம் ஹலோ வேர்டு இன் த சே டேப். அந்த சே டேப்னு நம்மளுக்கு ஹலோ என்ற வார்த்தையை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் த சவுண்ட் இன் த ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் த ட்ராக் பிளேஸ் சவுண்டு டு த ஸ்கிரிப்ட் ஏரியா சூஸ் த ஹலோ சவுண்ட் ஃப்ரம் திஸ் ஆடியோ ஃபைல்ஸ். அதாவது அந்த ஸ்கிரிப்ட் ஆப்பில் நம்மளுக்கு சவுண்ட் ஆப்ஷனை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் ப்ளே சவுண்டு பிளாக் இழுத்து செஞ்சது ஸ்கிரிப்ட் ஏரியா நம்மளுக்கு விடுவோம். ஆடியோ ஃபைல்லேருந்து ஹலோ சவுண்டை நமக்கு என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரம் ஃபைல் மெனு சூஸ் அந்த சேவ் ஆப்ஷன் இல்லையா, ஃபைல் மெனுவில் சேவ் அப்படிங்கிற தேர்வு செஞ்சுட்டு இப்போது உங்கள் ப்ராஜெக்டை நம்மளுக்கு சேமிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கிளிக் த க்ரீன் ஃப்ளாக் அட் த டாப் ரைட் கார்னர் ஆஃப் த ஸ்டேஜ் விண்டோ டு ரன் டு த ப்ரோக்ராம். இப்போ நிரல்கள் நம்மளுக்கு இயக்க வலது மேலே ஒரு இடத்துல பச்சை நிறக்கூடிய நம்மளுக்கு கிளிக் செஞ்சிடறோம் இல்லையா. கிளிக் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அவுட்புட்டில் நம்மளுக்கு இந்த பூனை நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஹலோ அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுக்கு சொல்லிவிட்டு பேசுகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இதோட நம்மளுக்கு என்னாச்சுன்னா இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.